الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. السلام عليكم ورحمة الله وبركاته. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அமைந்துள்ள ரபுவா இஸ்லாமிய நிலையத்தின் சார்பாக இந்த ஒளிநாடாவை உங்களுக்கு முன் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நாட்டின் முன்னாள் மார்க்க பேரறிஞர் அஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லாஹ் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை என்ற ஆக்கத்தின் தமிழ் வடிவை உங்களுக்கு வழங்குபவர் இலங்கையைச் சேர்ந்த எம் அஹ்மத் அப்பாசி. இதனை புதிதாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட எமது சகோதரர்களுக்கு முன்வைக்கிறோம். இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையான இத்தொழுகை பற்றி பேசும் முன் அதன் நிபந்தனைகளுள் ஒன்றான வுது எனப்படும் உடல் தூய்மை பற்றி சிறிது நோக்குவோம். வுது என்பது சில வணக்கங்களை செய்யும் முன் எமது சில உடல் உறுப்புக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் பரிசுத்தமான நீரால் கழுவுவதை குறிக்கின்றது. ஓர் அடியானின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட இந்த வுது அவசியமாகும். இது பற்றி இறைவன் திருக்குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். முஃமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும்போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கை வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். சூரா அல் மாஇதா வசனம் 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வுது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். இந்த வுதுவின் சிறப்பு பற்றி ஏராளமான நபிமொழிகள் உள்ளன. அவற்றில் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு முன் வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அழகிய முறையில் பரிபூரணமாக வுது செய்கிறாரோ அவருடைய நகங்களுக்கிடையிலுள்ள பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களும் அவரது உடலை விட்டும் வெளியேறிவிடும். அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். இப்பொழுது நாம் வுது செய்யும் முறையை கவனிப்போம். முதலாவதாக வுது செய்வதை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி முஸ்லிம். இதனை அரபு மொழியில் நீயத் என்பார்கள். அதனை வாயால் உச்சரிக்க தேவையில்லை. ஏனெனில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ரா தவிர்ந்த வேறு எந்த ஒரு வணக்கத்திலும் நீயத்தை வாயால் மொழிந்தது கிடையாது. எனவே வாயால் மொழிவது வணக்கமென கருதி செய்தால் அது நபி வழிக்கு மாற்றமான நூதனமாகிவிடும். பின்பு பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும். அதன் பின் தனது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். பின்னர் தனது வலது கையால் தண்ணீர் எடுத்து வாய்க்குள் செலுத்துவதுடன் மூக்கினிலும் செலுத்திவிட்டு வாய்க்கொப்பளிக்க வேண்டும். அத்துடன் இடது கையால் மூக்கையும் சிந்திவிட வேண்டும். மீண்டும் ஒரு முறை வலது கையால் தண்ணீர் எடுத்து வாய்க்குள் செலுத்துவதுடன் மூக்கினிலும் செலுத்தி விட்டு வாய்க்கொப்பளிக்க வேண்டும். அத்துடன் இடது கையால் மூக்கையும் சிந்திவிட வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்வது நபி வழியாகும். இச்சந்தர்ப்பத்தில் மிஸ்வாக் செய்து கொள்வதும் விரும்பத்தக்கது. அதன் பின் 3 தடவைகள் முகம் கழுவ வேண்டும். உயரத்தில் தலைமுடி முளைக்குமிடத்திலிருந்து நாடிக்குழி வரையிலும், அகலத்தில் ஒரு காதிலிருந்து மறு காது வரையிலும் தண்ணீர் படுமளவுக்கு முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். ஆண்களில் தாடியுள்ளவர்கள் அதனை குடைந்து கழுவ வேண்டும். மீண்டும் ஒரு முறை
உயரத்தில் தலைமுடி முளைக்குமிடத்திலிருந்து நாடிக்குழி வரையிலும், அகலத்தில் ஒரு காதிலிருந்து மறு காது வரையிலும் தண்ணீர் படுமளவிற்கு முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். ஆண்களில் தாடியுள்ளவர்கள் அதனை குடைந்து கழுவுதல் வேண்டும். முகம் கழுவியதன் பின் இரு கைகளையும் 3 தடவை கழுவுதல் அவசியமாகும். முதலில் வலது கை விரல் நுனியிலிருந்து முழங்கை வரை தேய்த்து கழுவுவதுடன் விரல்களையும் குடைந்து கழுவ வேண்டும். இவ்வாறு 3 தடவைகள் செய்துவிட்டு அதே போன்று இடது கையையும் கழுவிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். முதலில் வலது கை விரல் நுனியிலிருந்து முழங்கை வரை தேய்த்து கழுவுவதுடன் விரல்களையும் குடைந்து கழுவ வேண்டும். இவ்வாறு 3 தடவைகள் செய்துவிட்டு அதே போன்று இடது கையையும் கழுவிக்கொள்ள வேண்டும். பின்னர் தலையை காதுடன் சேர்த்து ஒரு தடவை மாத்திரம் தண்ணீரால் தடவிக்கொள்ளல் வேண்டும். இரு கைகளையும் தண்ணீரில் நனைத்து தலையின் முன்பகுதியிலிருந்து பிடரி வரை கொண்டு சென்று மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே கொண்டு வர வேண்டும். மீண்டும் ஒரு முறை, இரு கைகளையும் தண்ணீரில் நனைத்து தலையின் முன்பகுதியிலிருந்து பிடரி வரை கொண்டு சென்று மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே கொண்டு வர வேண்டும். அத்துடன் அதே தண்ணீரால் 2 ஆட்காட்டி விரல்களையும் இரு காதுகளிலும் நுழைத்து இரு பெருவிரல்களால் காதுகளின் வெளிப்புறங்களையும் தடவிக்கொள்ள வேண்டும். காதுகளுக்காக இன்னொரு தடவை தண்ணீரில் கைகளை நனைக்க தேவையில்லை. மாறாக தலைக்கடுத்த தண்ணீரிலிருந்தே காதுகளையும் தடவிக்கொள்வார். பின்னர் இரு கால்களையும் கரண்டை கால் உட்பட 3 விடுத்தம் கழுவ வேண்டும். முதலில் வலது கால் விரல்களிலிருந்து ஆரம்பித்து கரண்டை கால் வரை 3 தடவை தேய்த்து கழுவுவதுடன் விரல்களுக்கிடையிலும் குடைந்து கழுவுதல் வேண்டும். முதலில் வலது கால் விரல்களிலிருந்து ஆரம்பித்து கரண்டை கால் வரை 3 தடவை தேய்த்து கழுவுவதுடன் விரல்களுக்கிடையிலும் குடைந்து கழுவுதல் வேண்டும். இவ்வாறே தனது இடது காலையும் 3 தடவை கழுவ வேண்டும். இத்துடன் வுதுவுடைய ஷேட்கள் அனைத்தும் முடிந்துவிடும். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பின்வரும் துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என நான் நம்புகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாவார் என்றும் நான் நம்புகிறேன். இப்பொழுது நாங்கள் தொழுகையை பற்றி பார்ப்போம். முதலில் தொழுகையின் முக்கியத்துவம், சிறப்பு, அதனை விடுபவனுக்குரிய சட்டம் போன்றவற்றை கூறிவிட்டு தொழுகை முறையை பார்ப்போம். தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் தினமும் 5 நேரங்களில் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமான ஒரு வணக்கமாகும். பெண்களில் மாதவிடாய் பிரசவ இரத்தம் உள்ளவர்களைத் தவிர ஏனைய அனைவர் மீதும் இது கடுமையானதாகும். ஓர் அடியான் தினமும் 5 நேரங்களில் 17 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அதன் விபரம் பின்வருமாறு: சுபஹ் 2 ரக்காத்துகள், லுஹர் 4 ரக்காத்துகள், அசர் 4 ரக்காத்துகள், மக்ரிப் 3 ரக்காத்துகள், இஷா 4 ரக்காத்துகள். இத்தொழுகை கடமை என்பதற்கான ஏராளமான ஆதாரங்கள் அல் குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் ஒரு சிலதை உங்கள் முன் வைக்கிறேன். இறைவன் அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான்: இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களுக்கு விதியாக்கப்பெற்றுள்ளது. சூரா அன்-நிசா 103வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை அன்று வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜக்காத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இஸ்லாத்தில் தொழுகையின் முக்கியத்துவம். இஸ்லாத்தின் 50 கடமைகளுள் இது 2வது இடத்திலுள்ளது. ஷஹாதத் கலிமாவுக்கு அடுத்ததாக இத்தொழுகையே முக்கியமான கடமையாக இருக்கின்றது.
நபி அவர்கள் மரணிக்கும் போது கடைசியாக செய்த உபதேசமும் இத்தொழுகை பற்றியே. நாளை மறுமையில் ஓர் அடியானிடம் முதலில் விசாரணை நடாத்தப்படுவதும் இத்தொழுகை பற்றியே. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடும் இத்தொழுகையே. முஸ்லிமாக இருக்க விரும்புபவன் இதனை ஒருபோதுமே விட முடியாது. தொழுகை ஓர் அடியானை மானக்கேடான கெட்ட பாவங்களை விட்டும் தடுப்பதுடன் அவனுடைய பாவங்களை தூய்மைப்படுத்தி அவற்றிற்கு பரிகாரமாகவும் அமைகின்றது. இப்பொழுது நாம் தொழுகை முறையை கவனிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். ஆதாரம் புகாரி. முதலில் வுதுவை பரிபூர்ணமாக செய்தல் வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், வுதுவின்றி தொழுகையும் மோசடி பொருளிலிருந்து செய்யப்படும் தர்மமும் ஏற்கப்பட மாட்டாது. மேலும் நபி அவர்கள் தொழுகையில் தவறிழைத்தவரை பார்த்து, நீ தொழ நாடினால் வுதுவை பரிபூர்ணமாகச் செய் என்று கூறினார்கள். தொழக்கூடியவர் எங்கிருந்தாலும் மக்காவிலுள்ள காபாவை முழுமையாக முன்னோக்க வேண்டும். அவர் தொழும் தொழுகை கடமையானதா அல்லது உஃபரியானதா என்பதை குறிப்பிட்டு மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் நீயத்தை மொழியக்கூடாது. ஏனெனில் நபியவர்களோ நபித்தோழர்களோ நீயத்தை மொழியவில்லை. தொழக்கூடியவர் இமாமாக அல்லது தனித்து தொழுபவராக இருந்தால் நபி அவர்களுடைய ஏவலுக்கேற்ப அவருக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்துக் கொள்ளுவார். தான் சுஜூது செய்யும் இடத்தை நோக்கியவராக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராம் எனப்படும் முதலாம் தக்பீர் சொல்வார். தான் சுஜூது செய்த இடத்தை நோக்கியவராக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராம் எனப்படும் முதலாம் தக்பீர் சொல்வார். தக்பீர் சொல்லும் போது தனது இரு கைகளையும் தனது தோள்புயம் அல்லது காதின் கீழ்ப்பகுதி வரை உயர்த்துவார். தனது வலது கையை இடது கையின் மணிக்கட்டு, முன்னங்கை, குடங்கை ஆகிய 3 இடங்களிலும் படுமாறு வைப்பார். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸும் குபைஸத் இப்னு ஹலப் ரலியல்லாஹு அவர்கள் தனது தந்தை வாயிலாக நபி அவர்களை தொட்டும் அறிவித்த ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக அமைகின்றன. பின்னர் தொழுகையின் ஆரம்ப துஆவை ஓதுவார். அது பின்வருமாறு: அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். இறைவா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தியதைப் போன்று எனக்கும் எனது தவறுகளுக்கும் இடையே தூரத்தை ஏற்படுத்துவாயாக. இறைவா, வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவது போன்று என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக. இறைவா, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக. நூல் புகாரி, முஸ்லிம். அவர் விரும்பினால் அதற்கு பதிலாக நபி அவர்களின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள பின்வரும் துஆவையும் ஓதலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். உயர்வடைந்து விட்ட உனது மகத்துவம், இன்னும் பாக்கியமிக்க பரக்கத்துடைய உனது பெயர், மேலும் மகத்தான உனது புகழ் ஆகியவைகளை கொண்டு சகல குறைகளிலிருந்தும் உன்னை நான் பரிசுத்தமாக்குகிறேன். மேலும் நீ இன்றி வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை. மேற்கண்ட இரு துஆக்களையும் தவிர்ந்த ஆதார அடிப்படையில் வந்துள்ள ஏனைய துஆக்களையும் ஓதலாம். இவ்விரு துஆக்களையும் மாற்றி மாற்றி ஓதுவது சிறந்ததாகும். ஏனெனில் அதுவே நபி வழியை பின்பற்றுவதில் மிக பரிபூர்ணமாகும். பின்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறுவார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என நபி அவர்கள் கூறியதற்கமைய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார். அது பின்வருமாறு: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்
கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அதன் பொருள் பின்வருமாறு: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் வல்லநாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அறவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன். நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனவே எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். உனது கோபத்துக்குள்ளானவர்களும் வழிகட்டவர்களும் சென்றார்களே, அந்த வழி அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதன் பின்னால் சத்தமிட்டு ஓதும் தொழுகைகளில், சுபஹ், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளில் சத்தமாகவும், இரகசியமாக ஓதும் தொழுகைகளான துஹர், அசர் போன்ற தொழுகைகளில் இரகசியமாகவும் ஆமீன் என்று கூறுவார். அதன் பின் ஏதாவது விரும்பிய ஒரு சூறாவை ஓதிக்கொள்வார். பின்னர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதன் பின்னால் சத்தமிட்டு ஓதும் தொழுகைகளான சுபஹ், மக்ரிப், இஷா ஆகிய தொழுகைகளில் சத்தமாகவும், இரகசியமாக ஓதும் தொழுகைகளான துஹர், அசர் ஆகிய தொழுகைகளில் இரகசியமாகவும் ஆமீன் என்று கூறுவார். அதன் பின் ஏதாவது விரும்பிய சூறாவை ஓதுவார். பின்னர் தனது இரு கைகளையும் தோள்புயத்தளவிற்கு அல்லது காதளவிற்கு உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லியவராக ருக்கு செய்வார். ருக்குவில் தனது விரல்களை பிரித்த வண்ணம் தனது இரு கைகளையும் முட்டுக்காலில் வைத்து தலையும் முதுகும் சமமாக இருக்குமாறு அமைத்துக் கொள்வார். அதில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று கோரிக்கொள்வார். மகத்தான என்னுடைய இறைவனை துதிக்கிறேன். அதனை 3 தடவை அல்லது அதற்கதிகமாக சொல்வது சிறந்ததாகும். அதனுடன் சேர்த்து பின்வரும் துஆவையும் ஓதிக்கொள்வார். சுப்ஹானகல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இறைவா, நீ தூயவன். எங்கள் இறைவா, உன்னை புகழுகிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக. பின்னர் இரு கைகளையும் தோள்புயம் அல்லது காதளவிற்கு உயர்த்தி நடுநிலைக்கு வருவார். அவர் இமாமாக அல்லது தனித்து தொழுபவராக இருந்தார் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவார். அவர் இமாமாக அல்லது தனித்து தொழுபவராக இருந்தால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவார். நடுநிலையில் அனைவரும், இமாம், பின்பற்றி தொழுபவர், தனித்து தொழுபவர் ஆகிய அனைவரும் பின்வரும் துஆவை கூறுவர். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் மில் அஸ்ஸமாவாத்தி வல் அர்லி வமில் அமா ஷி'த மின் பஅத். இறைவா, தூய்மையான அருள் நிறைந்த ஏராளமான புகழனைத்தும் உனக்கே உரியது. வானங்கள் பூமிகள் நிரம்ப, இதற்கு பிறகு நீ விரும்பும் அத்தனை பொருள்களும் நிரம்ப புகழனைத்தும் உனக்கே. பின்னர் தனது இரு முழங்கால்களையும் முதலில் வைத்து தக்பீர் சொல்லியவராக சஜிதா செய்வார். அவ்வாறு முடியாவிட்டால் முதலில் தனது இரு கைகளையும் பின்னர் தனது இரு முழங்கால்களையும் வைப்பார். தனது இரு முழங்கால்களையும் முதலில் வைத்து தக்பீர் சொல்லியவராக சஜிதா செய்வார். அவ்வாறு முடியாவிட்டால் முதலில் தனது இரு கைகளையும் பின்னர் தனது இரு முழங்கால்களையும் வைப்பார். தனது இரு கால்களையும் வளைத்து கிபிலா திசையில் முன்னோக்கி தனது இரு கால்களையும் வளைத்து கிபிலா திசையை முன்னோக்கும் விதமாகவும் தனது இரு கைவிரல்களை சேர்த்து கிபிலாவை முன்னோக்கிய விதமாகவும் வைக்க வேண்டும். சுஜூதின் போது 7 உறுப்புக்கள் தரையில் பட வேண்டும். அவை மூக்குடன் சேர்த்து நெற்றி, இரு உள்ளங்கைகள், இரு முழங்கால்கள், இரு பாதங்களின் நுனிவிரல்கள். மேலும் 3 விடுத்தம் அல்லது அதற்கதிகமாக சுப்ஹான ரப்பியல் அலா என்று கூறிக்கொள்வார். அதனுடன் சேர்த்து சுப்ஹானகல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்றும் கூறிக்கொள்வார். நபி அவர்களின் பின்வரும் கூற்றுகளுக்கமைய சஜிதாவில் அதிகம் பிரார்த்தனை செய்வார். நபி அவர்கள் கூறினார்கள், ருக்கூவில் இறைவனை அதிகம் துதியுங்கள், சுஜூதில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆதாரம் முஸ்லிம்.
நபியவர்களின் பின்வரும் கூற்றுகளுக்கமைய சஜிதாவில் அதிகமதிகம் பிரார்த்தனை செய்வார். ருக்கூவில் இறைவனை அதிகம் துதியுங்கள், சுஜூதில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆதாரம் முஸ்லிம். ஓர் அடியான் சுஜூதிலேயே தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக உள்ளான், எனவே அதில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். அதில் தனக்காகவும் பிற சகோதர முஸ்லிம்களுக்காகவும் ஈருலக நலவுகளை கேட்பார். அத்தொழுகை கடமையானதாக இருந்தாலும் அல்லது உபரியானதாக இருந்தாலும் சரியே. தனது தோள்புயங்களை விலாக்களை விட்டும், வயிறு தொடைகளை விட்டும், தொடைகளை கால்களை விட்டும் தூரமாக்கி வைப்பார். தனது இரு முன்னங்கைகளையும் தரையில் படாமல் உயர்த்தி வைக்க வேண்டும். தனது தோள்புயங்களை விலாக்களை விட்டும், வயிறை தொடைகளை விட்டும், தொடைகளை கால்களை விட்டும் தூரமாக்கி வைப்பார். தனது இரு முன்னங்கைகளையும் தரையில் படாமல் உயர்த்தி வைக்க வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், சஜிதாவில் நடுநிலையை கடைபிடியுங்கள். உங்களில் எவரும் நாய் விரிப்பதைப் போல் கைகளை விரிக்க வேண்டாம். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி முஸ்லிம். தக்பீர் சொல்லியவராக தனது தலையை உயர்த்தி நடு இருப்பிற்கு வருவார். தனது வலது காலை நட்டு இடது காலை விரித்து அதன் மீது உட்கார்ந்து இரு கைகளையும் தனது தொடைகளிலும் முட்டுக்கால்களிலும் படுமாறு வைத்துக் கொள்வார். அதில் பின்வரும் துஆவை ஓதுவார். ரப்பிக்ஃபிர்லி 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 அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி வஜ்புர்னி. இறைவா, என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், என்னை மன்னித்துவிடு, எனக்கு கிருபை செய், எனக்கு நட்பேறு வழங்கு, எனக்கு சுகம் கொடு, எனக்கு நேர்வழி காட்டிடு, எனக்கு ஆறுதல் அளித்திடு. ருக்குவுக்கு பின்னாலும் இரு சஜிதாக்களுக்கிடையிலும் நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள். பின்னர் தக்பீர் சொல்லி இரண்டாவது சுஜூது செய்வார். அதில் முதலாவது சுஜூதில் செய்ததைப் போன்றே செய்வார். அதன் பின்னர் தக்பீர் சொல்லி இரண்டாவது ரக்காத்துக்காக எழுவார். எழும்போது இரண்டு சஜிதாக்களுக்கிடையில் உட்கார்ந்தது போன்று சற்று நேரம் உட்கார்வார். இது ஜல்சத்துல் இஸ்திராஹா, ஓய்விருப்பு எனப்படும். மிகச் சரியான கத்தின் பிரகாரம் இவ்விருப்பு சுன்னத்தாகும். அதை விட்டால் குற்றமில்லை. அதிலே எந்த ஒரு திக்ரோ பிரார்த்தனையோ கிடையாது. பின்பு முடியுமானால் தனது இரு முட்டுக்கால்களையும் தரையிலூன்றி இரண்டாவது ரக்காத்துக்காக எழுவார். அது முடியாவிட்டால் தனது இரு கைகளையும் தரையிலூன்றி எழுவார். முதலாவது ரக்காத்தை போலவே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பின் முடியுமான ஒரு சூறாவையும் ஓதுவார். பின்பற்றி தொழுபவர் இமாமை ஒருபோதும் முந்திவிடக்கூடாது. ஏனெனில் நபி அவர்கள் தனது சமூகத்தை அதை விட்டும் எச்சரித்துள்ளார்கள். இமாமுடன் சேர்த்து போவதும் விரும்பத்தகாததாகும். ஒவ்வொரு ஷேட்களிலும் இமாமுடைய செயல் முடிந்தவுடனும் சத்தம் நின்றவுடனும் தாமதமின்றி செய்வதே அவருக்கு சுன்னத்தாகும். நபி அவர்கள் கூறினார்கள், இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றப்படுவதற்கே. எனவே நீங்கள் அவருக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். அவர் தக்பீர் கூறும்போது நீங்களும் தக்பீர் கூறுங்கள். அவர் தக்பீர் கூறும்போது நீங்களும் தக்பீர் கூறுங்கள். அவர் ருக்கு செய்யும்போது நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என கூறும்போது நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என கூறுங்கள். அவர் சஜிதா செய்யும்போது நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி முஸ்லிம். ஃபஜ்ர், ஜும்ஆ, பெருநாள் போன்ற 2 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தால் இரண்டாவது சஜிதாவுக்கு பின்னால் வலது காலை நட்டி இடது காலை விரித்து உட்கார்வார். வலது கையை வலது தொடையின் மீது ஆட்காட்டி விரலை தவிர ஏனைய விரல்களை மடக்கி வைத்து உட்கார்வார். அல்லாஹ்வை நினைவு கூறும்போது பிரார்த்தனையின் போதும் அவ்விரலால் ஏகத்துவத்தின்பால் சுட்டி காட்டுவார். அவருடைய கை சின்னி விரல், மோதிர விரல் ஆகியவற்றை மடித்து பெருவிரலை நடுவிரலுடன் வளையல் அமைப்பில் சேர்த்து
ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டினால் அதுவும் சிறந்ததாகும். ஏனெனில் இருமுறைகளும் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இருமுறைகளையும் மாற்றி மாற்றி செய்வதே சிறந்ததாகும். அவரது இடது கையை இடது தொடை முட்டுக்காலின் மீது வைத்துக் கொள்வார். பின்பு இவ்விருப்பில் அத்தஹியாத் ஓதுவார். அது பின்வருமாறு: அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுக்களும் அல்லாஹுக்கே உரியன. நபியே, உங்களின் மீது சலாமும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக. எங்களின் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சலாம் உண்டாகட்டும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். பின்பு பின்வரும் ஸலவாத்தை கூறுவார்: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மீண்டும் ஒரு முறை: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீ புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனுமாவாய். இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனுமாவாய். மேலும் 4 விடயங்களை கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார். اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. எங்கள் இரட்சகனே, நரக வேதனையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் வாழ்வு மரணம் ஆகியவற்றின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எங்கள் இரட்சகனே, நரக வேதனையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் வாழ்வு மரணம் ஆகியவற்றின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பின்பு ஈருலக நலவுகளிலிருந்து அவர் விரும்பியதை கேட்பார். அவருடைய பெற்றோர் மற்றும் ஏனைய முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்தாலும் பிரச்சனை இல்லை. அது கடமையான தொழுகையானாலும் அல்லது உபரியான தொழுகையானாலும் சரி. ஏனெனில் நபி அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்த பின்னர் உங்களுக்கு விருப்பமான துஆவை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்னர் விருப்பமான தேவையை தெரிவு செய்து கேட்கட்டும் என்று கூறினார்கள். இது ஓர் அடியானுக்கு ஈருலகிலும் பலனளிக்கும் அனைத்தையும் உள்ளடக்குகின்றது. பின்னர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது இடது பக்கங்களுக்கு திருப்பி சலாம் சொல்வார். பின்னர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது இடது பக்கங்களுக்கு திரும்பி சலாம் சொல்வார். மக்ரிபு போன்ற 3 ரக்காத்து தொழுகையாகவோ அல்லது துஹர் அசர் இஷா போன்ற 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையாகவோ இருந்தால் ஏற்கனவே கூறப்பட்ட அத்தஹியாத்தை ஸலவாத்துடன் சேர்த்து ஓதுவார். பின்பு தனது முட்டுக்கால்களால் ஊன்றி 2 கைகளையும் தனது தோள்பியத்தளவுக்கு உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறியவராக
மூன்றாவது ரக்காத்துக்காக எழும்புவார். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இரு கைகளையும் நெஞ்சின் மீது வைத்து ஃபாத்திஹா மாத்திரம் ஓதுவார். துஹர் தொழுகையில் 3, 4 ரக்காத்துகளில் சில சந்தர்ப்பங்களில் ஃபாத்திஹாவை விட மேலதிகமாக ஓதினால் பரவாயில்லை. ஏனெனில் நபி அவர்களை தொட்டும் இது பற்றி அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. முதலிருப்பில் அத்தஹியாத்துக்கு பின் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை விட்டால் தவறில்லை. ஏனெனில் முதலிருப்பில் அது கடமையில்லை, மாறாக சுன்னாவாகும். பின்னர் மக்ரிபு தொழுகையில் 3ஆம் ரக்காத்திலும் துஹர், அசர், இஷா தொழுகைகளின் 4வது ரக்காத்திலும் அத்தஹியாத் ஓதுவார். மேலும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வார். அல்லாஹ்விடம் நரக வேதனை, கபருடைய வேதனை, வாழ்வு இறப்பு ஆகியவற்றின் சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை ஆகியவற்றை விட்டும் பாதுகாப்பு தேடுவார். பின்பு ஏற்கனவே 2 ரக்காத் தொழுகையில் சொல்லப்பட்டதை போல் அதிகமாக பிரார்த்தனை செய்வார். இச்சந்தர்ப்பத்திலும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் நபி அவர்கள் ஓதியதாக பின்வரும் துஆ அறிவிக்கப்பட்டுள்ளது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக, மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக. மேலும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ காத்தருள்வாயாக. என்றாலும் இறுதி அமர்வில் மண்டியிட்டு தரையில் இருப்பிடம் படியுமாறு அமர்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழ் வெளிப்படுத்தி வலது காலை நாட்டி வைக்க வேண்டும். இது பற்றி அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கும் நபிமொழி வந்துள்ளது. இறுதி அமர்வில் மண்டியிட்டு தரையில் இருப்பிடம் படியுமாறு அமர்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழ் வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைக்க வேண்டும். இது பற்றி அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கும் நபிமொழி வந்துள்ளது. பின்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது புறமும் இடது புறமும் திரும்பி சலாம் சொல்வார். இத்துடன் எங்களுடைய தொழுகை முடிந்து விடுகின்றது. தொழுகை முடித்த பின் நபி அவர்கள் காட்டித்தந்த சில பிரார்த்தனைகள் உள்ளன. அவற்றையும் ஓதிக்கொள்வது சிறந்தது. அவை பின்வருமாறு: அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொல்லிவிட்டு பின்வரும் துஆவை ஓதுவார். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅ்புது இல்லா இய்யாஹ். லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபضل வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். மீண்டும் ஒரு முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொல்லிவிட்டு பின்வரும் துஆவை ஓதுவார். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். லா இலாஹ அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅ்புது இல்லா இய்யாஹ். லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபضل வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். மேலும் அதற்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகளும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவைகளும் சொல்வார். அதனை 100ஆக பரிபூர்ணப்படுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுவார். பின்னர் ஆயத்துல் குர்சி, அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய சூறாக்களையும் ஓதுவார். ஆயத்துல் குர்சி பின்வருமாறு:
அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. சூரத்துல் இக்லாஸ் பின்வருமாறு: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூரத்துல் ஃபலக் பின்வருமாறு: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சூரத்துன் நாஸ் பின்வருமாறு: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். மக்ரிபு ஃபஜ்ர் தொழுகைகளுக்கு பின்னால் இம்மூன்று சூறாக்களையும் 3 தடவைகள் ஓதுவது விரும்பத்தக்கதாகும். ஏனெனில் இது பற்றி சஹீஹான நபிமொழிகளில் வந்துள்ளன. அதே போன்று இவ்விரு தொழுகைகளுக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமாவை 10 தடவைகள் ஓதுவதும் விரும்பத்தக்கதாகும். இது பற்றியும் நபிமொழிகள் வந்துள்ளன. நான் மேலே கூறிய துஆக்களே நபி அவர்கள் தொழுகைக்கு பின் ஓதியவைகள். அதற்கு மாறாக இமாம் அரபு மொழியில் துஆ ஓத பின்பற்றி தொழுதவர்கள் ஆமீன் என்று சொல்லும் கூட்டு துஆ முறை நபி அவர்களோ நபித்தோழர்களோ சொல்லி செய்து காட்டித்தராத நூதனமெனும் வழிகேடாகும். அவர் இமாமாக இருந்தால் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லியதன் பின்னால் மக்களின் பக்கம் திரும்பி அவர்களை முன்னோக்கி உட்கார்ந்து ஏனைய துஆக்களை ஓதுவார். இது பற்றி நிறைய நபிமொழிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் நபிமொழியும் உள்ளடங்கும். மேற்கூறப்பட்ட அனைத்து திக்ருகளும் சுன்னத்தாகும், கடமையானதன்று. மேலும் எமது ஃபர்லான தொழுகைகளிலே ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் சில சுன்னத்தான ராத்திபான தொழுகைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தினமும் ரவாத்திப் எனப்படும் உபரியான சுன்னத்துக்கள் என்று சொல்லக்கூடிய 12 ரக்காத்துகள் தொழுவது விரும்பத்தக்கதாகும். ஏனெனில் இவைகளை நபி அவர்கள் ஊரில் இருக்கும் போது பேணி தொழுது வந்துள்ளார்கள். அவை பின்வருமாறு: லுஹருக்கு முன் 4, லுஹருக்கு பின் 2, மக்ரிபுக்கு பின் 2, இஷாவுக்கு பின் 2, ஃபஜ்ருக்கு முன் 2 ரக்காத்துகளாக மொத்தமாக 12 ரக்காத்துகள் தொழ வேண்டும். பிரயாணத்தின் போது ஃபஜ்ருடைய சுன்னத், வித்ரு தொழுகை ஆகியவற்றை தவிர ஏனைய சுன்னத்தான தொழுகைகளை விட்டு விடுவார்கள். இவ்விரண்டு தொழுகைகளையும் ஊரிலும் பிரயாணத்திலும் நபி அவர்கள் பேணித் தொழுது வந்துள்ளார்கள். எங்களுக்கும் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இறைவன் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இறைவனுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். ஆதாரம் புகாரி. இந்த முன்பின் சுன்னத்தான தொழுகைகளையும் வித்ரு தொழுகையையும் வீட்டிலே தொழுவதே சிறந்தது. ஒருவர் பள்ளியில் தொழுதால் பரவாயில்லை. நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனின் தொழுகைகளில் சிறந்தது அவன் தன்னுடைய வீட்டில் தொழுவது தான், கடமையான தொழுகைகளை தவிர. ஆதாரம் புகாரி. இந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணித் தொழுவது சுவனத்தில் நுழைவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக பின்வருமாறு கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமான அடியான் தினமும் கடமையானதல்லாமல் உபரியாக 12 ரக்காத்துகள் தொழுது வந்தால் அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டாமல் விடுவதில்லை. ஆதாரம் முஸ்லிம்.
அசருக்கு முன் 4, மக்ரிபுக்கு முன் 2, இஷாவுக்கு முன் 2 ரக்காத்துகள் தொழுதால் அதுவும் சிறந்தது. ஏனெனில் நபி அவர்கள் கூறினார்கள், அசருக்கு முன் 4 ரக்காத்துகள் தொழுதுவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆதாரம் அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா. நபி அவர்களின் பின்வரும் கூற்றிற்கமைய துஹருக்கு முன்னால் 4, பின்னால் 4 தொழுதால் அதுவும் சிறந்தது. யார் துஹருக்கு முன்னால் 4 பின்னால் 4 பேணி தொழுவாரோ அல்லாஹ் அவரை நரகத்திற்கு ஹராமாக்கி விடுகின்றான். ஆதாரம் அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா. இந்நபிமொழியின் கருத்து, துஹருக்கு பின்னால் ஏற்கனவே கூறப்பட்டதை விட 2 ரக்காத்துகள் அதிகமாக்குவார். ஏனெனில் வலமையாக நபி அவர்கள் தொழுத ராத்திபான சுன்னத் துஹருக்கு முன் 4 பின் 2 அதற்கு பின்னால் இன்னும் 2 அதிகரித்தால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்பை அடைந்து கொள்வார். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய தொழுகையும் பரிபூர்ணப்படுத்தி எங்கள் அனைவருக்கும் அந்த தொழுகைக்குரிய கூலியை சிறந்த முறையில் தருவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.